எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விண்ணை தாண்டுவோம் சேனலில் நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். நான் உங்கள் திவ்யா பாரத். இன்னைக்கு டெய்லரிங் வீடியோவில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம்னா, ஒரு சாரியில் ஃபால்ஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே வேணும். அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்றைக்கி சாரியில் ஃபால்ஸ் வச்சு அதுக்கு அப்புறம் ஹைலைட்டாக டிசைன் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறாங்க அம்மா. புடவை ஃபால்ஸ் வைக்கிறத பற்றி சொல்கிறேன். நான் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு காட்டன் ஃபால்ஸ் வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு ஓரத்தை லைட்டாக மடித்து ஒரு மடிப்பு மடித்து அடிச்சுக்கணும். சாரியில் ஃபால்ஸ் வைக்கும் பொழுது காட்டன் ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா சாரியில் ஃபிட்டாக நிற்கும் உங்களுக்கு தைக்கும் பொழுது. அதனால தான் அம்மா காட்டன் ஃபால்ஸ் வாங்க சொல்கிறாங்க. இதுமாரி மடித்து இந்த சைடும் அந்த சைடும் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு புடவை முந்தி பகுதியில் உள்பகுதியில் 1 இன்ச்சு விட்டுறணும். இந்தமாரி மடித்து வைக்கிறதுல உங்களுக்கு எந்த அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு ஃபிட்டாக கரெக்டாக அது ஈவனாக வரும். அதுக்காக தான் மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதேமாரி தையல் பிரியாமல் இருக்கும் ஓரத்தில். அதனால் அந்த தையல் போடுறாங்க. உள்பகுதியில் கொஞ்சம் விட்டுட்டு உள்பகுதிக்கா அப்படியே கரெக்டாக புடவையும் அந்த ஃபால்ஸும் கரெக்டாக இருக்காப்புலையே வச்சு அடிச்சுக்கிட்டே வரணும். ஃபால்ஸ் பகுதியும் துணியும் புடவை துணியும் கரெக்டாக வரணும். லாஸ்ட் வரைக்கும் இதேமாரியே அடிச்சிடணும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் சேரும். ஃபால்ஸ் துணியை இழுத்து பிடிச்சி அடிக்கக்கூடாது. ஈவனாக அப்படியே வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு வரணும். புடவை கரெக்டாக சுருக்கம் இல்லாத உள்பகுதியை எடுத்து விட்டு ஈவனாக அப்படியே வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு வரணும். இந்த முனை வரும்போது ரஃப் ஓட்டி திருப்பிக்கணும். ரஃப் ஓட்டி திருப்பி ஒரு தையல் அடிச்சுக்கணும். மீதி துணியெல்லாம் இந்த சைடு எடுத்து விட்டுட்டு கரெக்டாக கீழே புடவை துணியும் ஃபால்ஸும் கரெக்டாக இருக்காப்புல கையால் லெவல் பண்ணி விட்டு திருப்பி மறுபடியும் அடிக்கணும். அடிக்கிறப்ப புடவையை அடிப்பகுதியில் நிறையா நிற்காத மாதிரி நீவி விட்டு அடிக்கணும். துணி அப்படியே கையால் தடவி விட்டோம்னா நமக்கு சுருக்கம் உள்ள சுருக்கம் வராது புடவை. இதே போல் கடைசி வரைக்குமே அடிப்பகுதியில் புடவையை எடுத்து விட்டு நல்லா கரெக்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் துணி நிற்காது. கரெக்டாக இதுவும் இந்த ஃபால்ஸ் துணியும் புடவை துணியும் ஒட்டி இருக்கும். வீடியோவில் தைக்கிற மாதிரியே கொஞ்சம் புடவையை எடுத்து விட்டு தைங்க. அப்போ தான் தையல் கரெக்டாக ஸ்டிச்சாக நிற்கும். இல்லைனா இந்த லேஸ் துணியில் உள்ளே போகி மடிஞ்சு உங்களுக்கு ஸ்டிச்சு நல்லா இருக்காமல் இருக்காது. அதனால் அம்மா சொல்கிற மாதிரியே புடவையை நல்லா எடுத்து விட்டு தைங்க. சில புடவைங்க நவுந்து போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம இதுமாரி கையால் எடுத்து விட்டு அடிச்சுக்கிட்டு வரணும். இந்த வீடியோவை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இந்த முனையும் அந்த முனையும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அடிச்சுக்கிட்டு வரணும். இந்த இடத்துல வரும்போதும் ஒரு ரஃப் ஓட்டி திருப்பிக்கணும். நம்ம ரஃப் ஓட்டிட்டு போனால் திருப்புறப்ப ஊசி இப்போ உள்ளே தான் இருக்கணும், உள்ளே பதிஞ்சிருக்கணும். அப்போ தான் திருப்புறப்ப நம்ம கரெக்டாக வரும். இது ஃபால்ஸ் வச்சாச்சு. இது மெல்லிஸ் புடவை. இதில் பார்ட்ரு வைக்கணும். பார்ட்ரு கேட்டிருக்காங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்ரு வைக்க போகிறோம். இதுமாரி ஒரு மெல்லிஸ் பார்ட்ரு எடுத்து அந்த முனைப்பகுதியை ஃபால்ஸில் மடித்தாப்புலேயே கொஞ்சோண்டு மடிச்சிடணும் உள்பக்கமாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு சாதா புடவையில் ஃபால்ஸும் வச்சு அதுக்கு கீழே அடியில் டிசைன் கொடுத்து அதை ஒரு கிராண்டான புடவையை எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நீங்களே வீட்டில் இதுமாரி ஒரு சாதா புடவையை வாங்கி இதுமாரி டிசைன் கூட நீங்களே வச்சு தைச்சிக்கலாம்.
இப்போ ஃபால்ஸ் நம்ம உள் பக்கம் வச்சோம். இந்த பார்டர் வைக்கிறத வந்து நம்ம வந்து உள் பக்கம் ஃபால்ஸ் வைக்கிறப்ப கொஞ்சம் துணி விட்டுட்டு வச்சோம். இந்த பார்டர் வைக்கிறப்ப நம்ம எண்டுலேருந்தே வைக்கலாம், அப்படியே முனையிலேருந்தே அப்படியே வச்சுட்டு வரலாம். அதே போல் ரஃப் ஓட்டி ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டு வரலாம். நமக்கு தேவையான அளவு அடிச்சிட்டு வரணும். புடவை துணியும் ஃபால்ஸ் நம்ம அந்த பார்டர் துணியும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டே வச்சுக்கிட்டு வரணும். இந்த பார்டர் வந்து ஃபுல்லாகவே வைக்க சொல்லியிருக்காங்க, புடவை ஃபுல்லாகவே வைக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வச்சுக்கிட்டு வரணும். இது போல் நவுத்தி வச்சு கரெக்டாக வச்சுக்கிட்டு வரணும். இந்த எண்டில் நம்ம முடிக்க போகிறோம். மறுபடியும் முந்தி பகுதியில் வந்து நம்ம வைக்கணும். அதை அதனால் கட் பண்ணி மடிச்சிக்கலாம். கட் பண்ணதை கூட திருப்பலாம், ஆனால் அவங்க கட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கட் பண்ணி மடிக்க போகிறோம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் வந்து சேரும். இது மேலே மறுபடியும் ஒரு படிமான தையலுக்கு இந்த பக்கம் ஒரு தையல் போட்டோம். கீழ்ப்பகுதியில் போட்டுட்டு வந்தாப்புல மேல் பகுதியிலே போட்டுட்டு வர போகிறோம். அதே போல் ரஃப் ஓட்டி ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டு வரலாம். நமக்கு தேவையான அளவு அடிச்சிட்டு வரணும். மேலேயும் அதே போல் லாஸ்ட் வரைக்குமே தையல் போட்டுட்டு வரணும். இங்கேயும் ஒரு ரஃப் ஓட்டிக்கணும். ரஃப் ஓட்டி எடுத்துக்கிறோம். புடவைக்கும் அந்த பார்டருக்கும் கரெக்டாக நூல் போட்டுக்கணும், தெரியாத மாதிரி. புடவை வந்து ப்ளூ கலர் வருது, பார்டர் வந்து ரெட் கலர் வருது, அதனால ரெட் கலர் நூலே போட்டுக்கணும். இது போல் நவுத்தி வச்சு கரெக்டாக வச்சுக்கிட்டோம். இந்த எண்டில் நம்ம முடிக்க போகிறோம். மறுபடியும் முந்தி பகுதியில் வந்து நம்ம வைக்கணும். இதை இது மாதிரி எண்டுலேயும் ரஃப் ஓட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து துணி கிளியாமல் இருக்கும், அந்த தையல் வந்து பிரியாமவும் இருக்கும். அடுத்து முந்திக்கு அதே போல் முனையை வந்து மடித்து அடிச்சுட்டு புடவையில் வச்சு அடிக்க போகிறோம். இப்போ முந்தி பகுதிக்கு வச்சு அடிக்க போகிறோம். கீழே பார்டரில் என்ன அடித்தோமோ அதே போலவே முந்திலையும் வச்சு ரெண்டு பக்கமும் அடிச்சிடப்போம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் வந்து சேரும். கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு இப்போ அந்த பார்டரும் இந்த பார்டரும் வந்து முக்கோண வடிவில் உள்ளே திருப்பி அடிச்சுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணதை அடிச்சிருந்தோம்னா இதுமாரி நம்ம கட் பண்ணி அடிக்க தேவையில்லை. அவங்க கட் பண்ணி அடித்ததால் நம்ம வந்து இந்தமாரி அடித்து அந்த முனையில் திருப்பிக்கணும், ரஃப் ஓட்டிக்கணும். அதை ஊசியால் உள்ள முக்கோண வடிவில் வர்றப்பல துணியை தள்ளி விட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கணும். தள்ளி விட்டு அதை ஒரு தையல் போட்டுட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அது மறுபடியும் மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். ஒரு புடவை பால்ஸ் வச்சு ஒரு பார்டர் வச்சு தர சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த புடவை வந்து ப்ளைனாக இருந்தது, இந்த பார்டர் வச்சு அழகுபடுத்திக்கிட்டோம். இதுமாரி சேரீலாம் வாங்கி நம்மளே பார்டர் வாங்கி நமக்கு தேவையான பார்டர் வாங்கி இதுமாரி வச்சு அழகாக தையல் போட்டுக்கலாம். அந்த முனைப்பகுதியில் வரும்போது அதுலேயே ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்து அந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அழகாக இருக்கும். இதுமாரி ஒரு சாதா பூனம் சாரியை நம்ம பார்டர் கொடுத்து அழகுபடுத்தி வச்சுக்கிட்டோம். இன்னொரு பகுதியிலையும் வைக்கிறோம். அந்த பார்டர் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதையும் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் மீதி இருந்ததையும் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற இடத்துலேயே வச்சுக்கிறோம். இது போல் நம்ம எவ்வளோ பெரிய பார்டராக இருந்தாலும், இது சின்ன பார்டரு, இன்னும் பெரிய பார்டர் கூட வாங்கி நம்ம சேரீயில் வச்சு இதுமாரி நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு சாதா புடவையில்
ஃபால்ஸும் வச்சு அதுக்கு கீழே அடியில் டிசைன் கொடுத்து அதை வந்து ஒரு கிராண்டான புடவையை எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதனால் இது போல் வீடியோக்கள் இன்னும் வர என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த முனை எப்படி மடிச்சோமோ அதேமாரி கட் பண்ணி இந்த முனையிலையும் மடித்து விட்டுக்கலாம். முக்கோணம் மட்டும் வர்றாப்புல அந்த முனையில். அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.